என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோ பார்க்குறோம். எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ஓகே. என்ன வாகனம் அரோராவிடம் தவறாக நடந்து கொண்டாரா கானா வினோத்? இது ரம்யா பாக்குறாரு. எல்லா பழியையும் பேரை திவாகர் கெடுக்குறாங்களா? பேர் வந்து என்னன்னா திவாகரைஸ்ட். இது வரைக்கும் அவங்க செஞ்ச எல்லாத்துக்குமே திவாகர் தான் காரணமா அப்படி உருட்டிட்டு இருக்காங்க. பேசினாலுமே வந்து அவர் தான் அதிகமா பேசியிருப்பாரு. ஆஹா, வெளில இருந்து சாண்ட்ரா பாப்பாரு. மற்றும் பிரஜினின் சொன்னல கேவலமான மாஸ்டர் பிளான். பாய்ஸ்னஸ் லேடி அக்கா கனி. இன்னைக்கு சூனியக்காரி சாண்ட்ராவை பொளக்குறோம். சூனியக்காரியா? அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள், அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அரோராவிடம் தவறாக நடந்து கொண்டாரா கானா வினோத், அதை பார்த்துடலாம். 2-3 நாளாவே வினோத் பத்தி நிறைய போட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் போஸ்ட் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வினோத் வந்துட்டு பெண்கள்கிட்ட தவறா நடந்துக்கிறாரு, பெண்களை தவறா பாக்குறாரு, அவரால பெண்களுக்கு அந்த வீட்டுல சேஃப் இல்ல, அதனால அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. வெளில பேசல, வெளியில கண்ணுல ஆமா. பட்டு அவங்கள அழிக்காம விடவே மாட்டோம். சரி, என்னடா ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாம் பிஆர் பண்ற வேலை. பிஆர்னா பிரதீப் கானா வினோத்துக்கு மக்கள் மத்தியில நிறைய சப்போர்ட் வந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் உடைக்கணும். நான் கஷ்டப்படணும், அவனை கஷ்டப்படுத்துவேன். என்னால அவன் லெவலுக்கு போக முடியாது, ஆனா அவனை என் லெவலுக்கு இறக்கினா. முன்னாடினா இந்த பிஆர்னா என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அவங்க யாருக்காக வேலை பார்த்துருக்காங்களோ அவங்கள ப்ரோமோட் பண்றது, அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறது, அவங்க பண்ண நல்ல விஷயங்களை கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப என்னன்னா, அவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கிறவங்களை பத்தி ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறது, அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறது, அவங்கள அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கானுங்க. இதனால என்ன யூஸ்? அப்ப அவங்க ஓட்டு கம்மியாகும், மத்தவங்க ஓட்டு விழுகும். பரவாயில்ல பேசுவாங்க. எல்லாரும் பிஆரும் இருப்பாங்க. ரொம்ப சில்லறத்தனமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ நார்மலா விளையாடுறதுக்கு சீரியஸா அந்த பொண்ணு எதுவும் சொல்லல. அரோரா கிட்ட விளையாட்டுத்தனமா பண்ற சில விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இவனுங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கானுங்க. துஷார், இன்னொன்னு வந்து கானுக்குட்டி. அது அரோராவுக்கே பிரச்சனை இல்லடா, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏன்னா 2 பேரோட பாண்டிங் அப்படிதான் இருக்கு. அவங்க 2 பேரும் தங்கச்சியா கூட இவனுங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ராட்சசன் தீ மியூசிக் போட்டுட்டு, ஒரு வாடி தீ மியூசிக் போட்டுட்டு இஷ்டத்துக்கு கிளப்பி போறானுங்க. அவர் பண்ற எதுவுமே அரோராக்கு சுத்தமா பிடிக்கலையா, அவர் பண்றத சொல்ல முடியாம சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரோரானா எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ற ஆளு. திவாகர் ஒன் டைம் அரோராவை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது மேல பார்த்து பேசு அப்படின்னு சொன்ன ஆளு, அப்படி ஸ்ட்ரைட்டா அடிச்ச ஆளு இத பத்தி சொல்லிருக்க மாட்டாங்களா? என்னோட வினுக்குட்டி அவங்களுக்கு சொல்லிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களே சொல்லுவாங்கடா, அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்டா. அவங்களோட ரியாக்ஷன் வச்சு இவங்க தான் யோசிச்சுக்கிறானுங்க. அடுத்து அரோராவே வினோத்தை பத்தி சொன்ன விஷயத்த பார்க்கலாம். இவர் கூட உட்கார்ந்து இவர் ஏதாவது நோண்டிட்டே இருந்தாவே எனக்கு ஹாப்பியா இருக்கும். பாத்துங்க, இது அரோரா வாயாலேயே சொன்ன வார்த்தை. இந்த செருப்படி போதுமா அவங்களுக்கு? அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிதான் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இவரு நிறைய சேட்டை பண்ணுவாரு, சேட்டை பண்ணுவாரு. பட் எனக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்துட்டு எப்படி எப்படினா பேசிட்டு இருக்கானுங்க. டேய், பார்வதி பண்ண வேலைகள்லாம் நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்களாடா? அவன் டபுள் மீனிங்ல பேசுனது, தப்பு தப்பா பேசுனது, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு மட்டும் வரானுங்க. ஆனா கானா வினோத் செஞ்சதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உள்ள 4 பேருக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல, தயவு செஞ்சு வேணாம். இந்த அக்கில் விஷயம் மட்டும் தவிர்த்துக்கலாம், அது பண்ணிருக்க வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நார்மலா பண்ணலாம், ஆனா ஒரு ஷோல வந்துட்டு இதை பண்ண வேணாம், அது நல்லா இல்ல.
மத்தபடி இதுவுமே விளையாட்டுத்தனமா பண்ண விஷயம் தான். இதை வந்துட்டு ஐயோ அபியூஸ் பண்றாரு, தப்பா நடந்துக்கிறாரு, பெண்களை தவறா பாக்குறாரு, பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு, இவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், அந்த அளவுக்குலாம் சீன் இல்லடா. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. இதுக்கப்புறம் அரோரா சொன்னாங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் பேசலாம். இல்ல கானா வினோத் பண்றது எனக்கு பிடிக்கல, ஆமா, அது வந்து தப்பா சொன்னாதான் நம்ம பண்றாரு, அது எனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து கானா வினோத்தை கேட்கலாம். அதுக்குன்னு இவனுங்க பிஆர் வேலை பாக்கிறதுக்குன்னா நம்ம ஆளாக முடியாது. என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க, நான் மனுஷன். அடுத்து ரம்யாவை கானா வினோத் ஒரு இடத்துல பாத்துட்டு இருப்பாரு. மியூசிக் வரது நார்மலா பாத்துட்டு என்ன பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்களா அதை பாத்துட்டு இருக்காரு. அதுக்கு இவனுக்கு மியூசிக்க போட்டுட்டு தப்பா பாக்குறாரு. ஒரு டான்ஸ் பார்த்தது குத்தமாடா. மன்மதன் மரத்துல வர மாதிரி மூக்குல ரத்தம் எடிட் பண்ணி போடுவானுங்க போல. ஏன்டா உதடு காய்ச்சதுன்னா அப்பப்ப நாக்க வச்சு இப்படி செய்யறதுதான் நானே அடிக்கடி செய்வேன் தான். அதை வச்சு இவனுங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. எப்படா நீங்க அந்த ரியாக்ஷன் வச்சுனா நீங்களா யூகிச்சு ஒண்ணு சொல்றீங்க. இதுலயும் அதே விஷயம் தான். ரம்யா ஒருவேளை இவர் பண்றது தப்பா இருக்குன்னு சொன்னாங்கன்னா மேபி நம்ம கேட்கலாம். இது எல்லாமே பிஆரோட கேவலமான வேலை தான். அவரை மட்டும் வச்சு செய்யறாங்களா? அவர்தான் இப்போதைக்கு ஓட்டு அதிகமாக. அடுத்து இந்த வாரத்திலேயே விஜய் பார்வதி ஒரு சிறந்த காமெடி ஒண்ணு பண்ணாங்க. நீங்க முதுகு பின்னாடி நிறைய பேசிட்டு இருந்தீங்க, அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி. இதுக்கு முன்னாடி திவாகர் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் பத்தி புரணி பேசிட்டு இருப்பாங்களே, இப்போ எல்லாம் நீங்க நேரடியா அவங்க பார்த்து நீங்க திவாகரைஸ்ட், அந்த மோடுக்கு பேர் வந்து என்னன்னா திவாகரைஸ்ட். அத பத்தி அமித் கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் திவாகரம். திவாகரைஸ்ட், அந்த மோடுக்கு பேர் வந்து திவாகரைஸ்ட். அடுத்து திவாகர் மேல ஒரு லேபிள் ஓடிட்டு இதுக்கு முன்னாடி பார்வதி பேசின பேச்சுக்கெல்லாம் செய்த செயலுக்கெல்லாம் காரணம் யாருன்னா திவாகரம். ஆமா ஆமா ஆமா. ஏய் என்னடா இது, அவன் ஒரு கேவலமானவன் தான், ஆனா நீயும் ஒழுங்கு கிடையாது. ஏய் அப்படி பேசினாலுமே அவர்தான் அதிகமா பேசியிருப்பாரு. அவன் கூட ஏதோ கிறுக்குத்தனத்துல பண்றான்னு வச்சுக்கியா, ஆனா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சே பண்ணிருக்க. அவர்தான் அதிகமா பேசியிருப்பாரு, நீங்க அதை நோட் பண்ணி இருந்திருக்கணும். நீயும் அவன் கூட ஈக்குவலா தான் பேசிட்டு இருந்த, இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்க. அவன் இல்லன்னோட அவனை பத்தி என்னமோ பேசிட்டு இருக்க, ஆனா அவன் ஒரு முட்டா பையன், உனக்கு இன்னும் நம்பிட்டு இருக்கான். டக்குக்கு எரிச்சனோடனே அவங்களால தாங்க முடியல, எமோஷன்ஸை எப்படி காட்டுறதுன்னு தெரியல சார். அதுக்கப்புறம் அழுதுதான் உண்மைதான் சார், அதெல்லாம் ஃபேக்க கிடையாது, அண்ணே நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் உண்மை சார். இன்னும் இன்டர்வியூல போயிட்டு பார்வதி வந்து ஃபேக்கா பண்ணல, பார்வதி உண்மையா தான் அழுதாங்க, வினோத் தான் ஃபேக்கா அழுதுட்டு இருக்காரு அப்படின்னா இத கானா வினோத் தாண்டா கரெக்டா சொல்லியிருக்காரு. ஒன்னாலதான் அவன் கேட்டான், அவனாலதான் நீ கேட்ட, நீங்க ரெண்டு பேருமே கை சடைதான், அதை வந்து மறந்துடாத. அவருக்கு என்ன கரெக்டா தான் பார்த்தாலுமே கரெக்டா சொல்றாரு. இல்லண்ணா இப்படி பண்ண இவங்க இப்படின்னு இவங்க அது இது பண்ணிட்டாங்கன்னு அவரு நீ என்ன ஆமா ஆமா பாரு அவன் தெரியும், அவனை பத்தி எனக்கு தெரியும், இப்படிதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவன் வெளில போன பிறகு அவனை பத்தியே பேசிட்டு இருக்கு. கூச்சமே இல்ல. ஆனா திவாகர் போகும்போது ஒரு ஆக்டிங்க போட்டாங்க பாருங்க, இப்பவும் கண்ணுக்குள்ளேயே இருக்குடா. ஐயோ எலிமினேட்னு அவன் பேர் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா அழுக, கஷ்டப்பட்டு தான் அழுதாங்க. அதுவும் ரொம்ப நேரம் ஆச்சு அழுக வர. அடுத்து சாண்ட்ரா அப்புறம் பிரஜினோட கேவலமான ஸ்ட்ராட்டஜி. இங்க நின்னு கலட்டட்டா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதி தான் ரொம்ப இரிட்டேட் பண்ற ஒரு கேரக்டரா இருந்தாங்க. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. 2-3 நாளா பார்வதி அமைதியா இருந்த நேரத்துல சாண்ட்ரா அந்த இடத்தை புடிச்சிட்டாங்க. சச்ச பாய்ஸ்னஸ் லேடி அக்கா கனி எல்லாம் கெட்ட பேர் வாங்கி தெரியணும்னு விட்டு வெளியே வந்துட்டு அது வேற விஷயம். பட் இருந்தாலும் சாண்ட்ரா வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க வாங்க இந்த பூண்டை உரிங்க. வந்து பூண்டை உரிக்க இப்படி இரிட்டேட் பண்ற கேம் வந்துட்டு என்டர்டெயின்மென்ட் வேற சில பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. யாரா நீங்களா? சாண்ட்ரா வந்துட்டு போன வாரமே வெளுத்து விட்டுக்கணும். அந்த தலை டாஸ்க்ல ஜட்ஜா இருந்துட்டு விஜய் சேதுபதி ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாத்தீங்களா, அப்பவே வெளுத்து விட்டுக்கணும். பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு, தெரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு ஃப்ரெண்டோட மனைவியா இருக்காங்கன்னு சொல்லி விட்டார்ல, இப்போ அதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான். நான் எப்படி அந்த கதை ஏஜ் எனக்கு
ஒண்ணு சேர்ந்துட்டா நல்லா பேசும்போது மட்டும் நாங்க 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க மாட்டோம், தனித்தனியா தான் விளையாடுவோம். அந்த மாதிரினா உருட்டுன்னு உருட்டிட்டு இங்க வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டை எப்படி எல்லாம் ஜெயிக்க வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காயின் மாப் மாயாவீஸுக்கு நாங்க 4 காயின் கொடுக்க போறோம். நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்ல மிச்சம் சாப்பிட்டு இருந்த பிரஜினுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்களே, என்னடா ஒண்ணுமே பண்ணல இதுக்கு போயிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு டவுட் வந்துச்சு. அப்ப கன்ஃபார்மா ஆயிடுச்சு பிரஜின் ஒண்ணும் பண்ண முடியாது. பெட்டர் பிளேயர், he deserves. அப்புறம் பொண்டாட்டி ஒரு பிரச்சனைனா புருஷன் வருது, நான் பொம்பளை என் புருஷன் ஆம்பளை, நான் ஒரு பொண்ணு, நான் நின்னு ஆடுவேன், என் புருஷன் ஆம்பளை தான், நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம் அந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும். அப்ப இந்த வாரம் கூட ஒன்று பண்ணாங்களே, பிரஜின் இருக்கிற டீமுக்கு காயின்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. ஒரு காயின் மாப் மாயாவீஸுக்கு நாங்க 4 காயின் கொடுக்க போறோம். நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. எதுக்குடான்னு கேட்டா அவங்கள பழி வாங்குறதுக்காக கொடுக்குறாங்களாம். என்னடா இது? நிறைய கொடுத்துருக்கீங்க. உனக்கு என்னன்னா பிரஜின் அந்த டீம்ல இருக்காரு, அந்த டீம் ஜெயிச்சா அந்த டீம்ல உள்ளவங்க எல்லாருமே தலை டாஸ்க்ல கலந்துக்கலாம், அதுல ஜெயிச்சா நம்ம புருஷன் தலையாயிடுவாரு. அந்த பிரச்சனையெல்லாம் ஏற்றி விடணும்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்க அந்த கேவலமான ஒரு புருஷன் முன்னாடி கேம வெளியில இருக்க மக்களுக்கு மட்டும் இல்ல, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்குமே தெரிஞ்சிருச்சு. பிரஜனுடைய மனைவி சாண்ட்ராவும் சாண்ட்ராவினுடைய கணவர் பிரஜனும் அந்த 2 பேர் பிக் பாஸ். ஓகேடா, இவங்க 2 பேரும் இந்த புருஷன் முன்னாடி கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க, அது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு. 2 பேரும் உள்ள வரும்போது தனித்தனியா தான் விளையாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு இடத்துல அவங்க ஃபாலோ பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த சூனியக்காரி சாண்ட்ராவோட ஆக்டிங் இருக்குல்ல, அப்படியே பயந்த மாதிரியே நடிக்கிறது, அதுவும் தெரிஞ்சிச்சு. நான் சொல்றேன் அவங்கள அந்த இது பயமா இருக்கிற மாதிரி தெரியும். அன்பு கேங்க ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கழிச்சடைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கேங்கா உருவாயிருக்கு. ஏண்டா அந்த அன்பு கேங் கூட எவ்வளவு பரவாயில்லடா, நீங்க பண்றதா ரொம்ப கேவலமா இருக்கு. இப்போ நீங்க குரூப்பா நாமினேஷன் பண்றது ஃபேரா? நம்ம வக்காலத்து விஜய் சேதுபதி இருக்காருல்ல, அவர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, ஒண்ணும் பண்ணாத அன்பு கேங்க தான் போட்டு அடிப்பாரு தவிர இதை கேட்க மாட்டாரு. அவதான் அடிவாங்குவாங்க. என்னடா தன்னுடைய நண்பனோட மனைவி அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருப்பாரு. இந்த வாரம் எதை கேட்பாரு? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? போன வாரமே இதெல்லாம் விட்டு கிழிச்சிருக்கணும், அதை விட்டதுனால இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த வாரமாவது கேட்பீங்களா? இந்த வாரம் ஷோரா நம்மள வச்சு செய். இந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒரு இடத்துல ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, ஷோரா நம்மள வச்சு செய். ஒரு பாயிண்ட் இல்லடா. அதாவது விஜய் சேதுபதி நம்மள ரோஸ்ட் பண்ணுவாருன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. குரூப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் ஆடுறேன்னு சொல்லுவோம். நம்ம பண்ண வேலைக்கு கண்டிப்பா இந்த வாரம் நம்மள வச்சு செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த வாரமும் இவங்களுக்கு தான் நான் வக்காலத்து வாங்கன்னு சொல்லி வந்தா தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. குரூப் இசை பத்தி இவங்க பேசுறாங்க, இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்கவே மாட்டாங்க. அன்பு கேங்கே அமைதி ஆயிட்டு ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். கேள்விகள் கேட்டு பதில் சொல்ல விஜய் சேதுபதி நாம ஒண்ணு எதிர்பார்ப்போம், இந்த விஷயத்தை நாம ஒண்ணு எதிர்பார்த்தா அவர் ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க. என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஒண்ணுத்துக்குமே ஆகாத உப்புமாவை தூக்கிட்டு வருவாரு, இந்த உப்புமா வச்சு நான் பண்றேன் பாருங்க. ஏண்டா அதெல்லாம் ஒரு சப்பா மேட்டடா. போன வாரம் பிரஷ் வச்சு ஒரு மேட்டர் ஓடிட்டு இருந்துச்சு, அதை பத்தி பேசவே இல்ல. ஆனா ஒண்ணுத்துக்கு ஆகாத உப்புமா பத்தி பேசிட்டு இருக்காரு. வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பாருங்க. நீங்க நல்லா உப்புமா கிண்டுறீங்க, அதனால தெரியுது. அது இந்த ஷோல வேணா வீட்டுல போய் உப்புமா கிண்டிக்கிங்க. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. அடுத்த நாள் ரவை கஞ்சி மட்டும்தான் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு ரவா கஞ்சி மேட்டர் ஒன்று நடந்துச்சு, அதுல கனியை பலியாட ஆக்குறதுக்கு 3 விஷக்கிருமிகள் வந்து பிளான் போட்டாங்க. அக்காவை எதையும் பண்ண விடக்கூடாது, ரவை கஞ்சியை தான் பண்ணணும். பண்ண விட மாட்டேங்க. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அந்த ரவா கஞ்சி குடுக்கலாங்கிற மேட்டரை வந்துட்டு கனி தான் சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம மாத்தி எதுவும் பேச போறது கிடையாது. அந்த கனியக்கு என்ன சொன்னாங்களோ அவங்கதான். ஆனா இந்த 3 பேரும் கனியை வச்சே காயை நவுத்தலாம் அவங்க தானே சொன்னாங்க. கடைசியா எல்லாரும் கேட்டா அவங்க போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டார் பெர்ஃபார்மர் கிடைச்சது. எப்படி எல்லாம் பிளான் போடுதுங்க. நம்ம நாளைக்கு அவங்கள வேலை பார்க்க விடக்கூடாது. இதுலதான் ஒண்ணு இருந்தாலே ஓவர் பாய்சனா இருக்கும். இன்னொன்னா முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா கனி சொன்னதான் சொல்ல வேண்டியதான். இவங்க 3 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க, கடைசியா கனி கிட்டயும் பேசி ஓகே வாங்கிடுறாங்க. அடுத்த நாள் ரவை கஞ்சி மட்டும்தான் நீங்க சொன்னீங்க. ஆனா காலையில கனி வந்துட்டு உஷாராயிட்டாங்க. அவங்க பிளான் பண்ண அந்த வலைக்குள்ள சிக்காம இவங்க வெளியில வந்துட்டாங்க. அப்போதான் திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, வியன்னா
இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டா இவங்க தனியா ஒரு பிளான் போட்டாங்க. இது நமக்கே புதுசா இருக்கடா. இவங்க எதுவும் பண்ணமா நேத்து நம்ம கிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அப்படி இப்படின்னு ஏதோ பிளான் பண்ணி பாக்குறாங்க. கனிக்கிட்ட உங்களோட பருப்பு வேகவே இல்ல. இதெல்லாம் எதுக்காகனா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து பழிவாங்கன்னு சொல்லிட்டு மாப் மாயாவிஸ்க்கு வந்து காயின் கொடுத்தீங்களே, ஒரு காயின். மாப் மாயாவிஸ்க்கு நாங்க 4 காயின் கொடுக்க போறோம். நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. அவங்கள பழிவாங்கிறதுக்கு இவங்களுக்கு காயின் கொடுத்தா சரியாயிடுமாடா? நீ எதுக்கு பிளான் பண்ற நல்லாவே தெரியுது. உன் புருஷன் அந்த தலை டாஸ்க்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அதானே? இந்த கேவலமான கேம் விளையாடுறதுக்கு தான் நீ இவ்வளவும் பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த பூண்டு தோலை வந்துட்டு அங்கேயும் வீட்டு ஃபுல்லா போட்டதுன்னா ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அது எழுது நிலைக்கையில் வார்த்தை முட்டுது. சிரிச்சின்னு இருப்பேன், சப்பு நிறைஞ்சிரும். இதுதான் உங்களுக்கு ஃபன் டாஸ்க் என்டர்டெயின்மெண்டா? பார்வதிக்கு அடுத்து இரிட்டேட் பண்ற ஒரு கேரக்டரா சாண்ட்ரா வள வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா தான். அதான் அவங்க பார்வதி இடத்துல ஃபீல் பண்ணனும். பார்வதி நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க. சீரியஸா டாஸ்க் பண்ணா கேவலமா பண்றீங்க. ஃபன் இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. பார்வதி நீங்க கேவலமா தான் பண்றீங்க. நான் சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சுபிக்ஷாவை சைலண்டா இருக்க சொல்லு. எப்பா இந்த பேப்பர் ஓடி பிரச்சனோட தொல்லை தாங்க முடியலடா. அப்புறம் நான் பேச ஆரம்பிப்பேன். அந்த பொண்ணுக்கு ஒத்துக்குறோம். நீங்க ஆம்பளை தான், நாங்க ஒத்துக்குறோம். எப்பா நம்புறடா உர்றாடே. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலனா பிக் பாஸ் நீங்க இப்படி திறந்து வச்சிருக்கீங்கல கண்ணை, அத அடுத்த சீசன்ல மூடி வச்சிருங்க. இதெல்லாம் நாம சொல்லணும், இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண அநியாயங்களே அதிகமா கிடக்கு, அதையே இவங்க அட்ரஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இதுல இவங்க ஒண்ணு சொல்றாங்க, திறந்து வச்சிருக்கீங்கல கண்ணை, அத அடுத்த சீசன்ல மூடி வச்சிருங்க. பார்க்கலாம் இந்த டைம் விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்கறத பாத்து. இத கண்டிப்பா கேட்பாங்க. இந்த வீடியோல வரேன் பாப்போம். கொஞ்சம் சாண்ட்ரா ஏன் இவ்வளோ, அதாவது ரொம்ப அது ஆக்டிங் போட்டு அதுவாது சரி, அது இருக்கோ அந்த இதுக்காக பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இது பார்த்தா ரொம்ப அநியாயத்துக்கு நெகட்டிவா ஆகும்னு தெரிஞ்சுமே வாண்டடா பண்றாங்க. ஏன்னா அந்த வாரம் திட்டுவாங்க விஜய் சேதுபதி, நம்ம கிட்ட பாயிண்டே இல்லை எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா அதை தெரிஞ்சுமே அதான் பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ நெகட்டிவா நம்ம இல்லை, எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா நம்ம என்னதான் போனாலும் இப்போ போன சீசன் பார்த்தீங்கன்னா தீபக்லாம் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தார். என்ன இருந்தாலும் பாதியில் வெளில தான் அனுப்புனாங்க. அந்த நெகட்டிவ்னு போனால் நம்ம கடைசி வரைக்கும் போகலாம், அந்த இதுலேயே தான் இருக்காங்க. தெரிஞ்சு கடைசி வரைக்கும் போகலாம், ஜெயிக்கிறோமோ இல்லையோ 4க்குள்ளே உள்ளே போயிடும் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியல. சாண்ட்ரா தான் அவங்களுக்காக காயின் கொடுத்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி அவர் இது பண்றாங்க. அவருக்கு அது உழைப்பு போடுற மாதிரி எனக்கு தெரியல. பிரஜனுக்கு இங்க நான் இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்லயும் ஓட்டு விட மாட்டேங்குது. இது இவரும் ஒண்ணு பண்ற மாதிரி தெரியல. அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.